இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஒரு ஆம்லேட் செய்ய போகிறோம். பிரெட் ஆம்லேட் தான். எப்படின்னு பார்க்கலாம். 2 முட்டை, கொஞ்சம் டர்மரிக், ரெட் சில்லி பவுடர், மிளகாய் பொடி, கொஞ்சமாக பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன், உப்பு, சால்ட், கொஞ்சமாக சாலட் 4 சின்ன உருளை, கறி லீவ்ஸ் 7, கருவேப்பிலை, கொரியாண்டர் லீவ்ஸ், பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் தண்ணி தான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ். முட்டை சாஃப்டாக இருக்குது. பிள்ளைகளுக்கு சாயங்காலம் செய்து கொடுக்கலாம். காலையில் இட்லி தோசைக்கு பதிலாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம். தவா கொஞ்சம் பெரிய தோசைக்கல்ல வச்சு செய்யுங்க. ஹேவ் அ குட் டே டு ஆல். மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு. ஸ்ட்ரீட் சைட் பிரெட் ஆம்லேட், அப்புறம் டொமேட்டோ கெச்சப், சைட் டிஷ்ஷுக்கு கொஞ்சம் ஆனியன், பாயில்டு கேரட் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட்டிக்கால் இன்னைக்கு ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரைஸ் செய்ய போகிறோம். இதுக்கு எந்த குழம்பும் வேண்டாம். செய்யும்போது கொஞ்சம் தாராளமாகவே செய்யுங்க, ஏன்னா தட்டுப்பாடு வந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றேன் குக்கரில். கொஞ்சமாக நெய் போட்டுக்கிட்டேன், பட்டர் போட்டிருக்கேன். நான் நெய் வேணாலும் போட்டுக்கிடலாம். 1 கப் அரிசியும் 1/4 கப்பு தூர் தாலும் மசூர் சோனா மசூரி ரைஸ் தான். சோனா மசூரி ரைஸும் தூர் தாலும் 1/4 கப்பு ஊற போட்டிருக்கேன். 30 மினிட் ஊறட்டு. கடுகு போடுவோம், பொரியட்டு, வத்தல் மிளகாய் போடுவேன், நல்ல மிளகு 10 பிளாக் பெப்பர், ஒரு பச்சை மிளகாய், ஜீரகம் 1/4 டீஸ்பூன். அடுப்பு மிதமாக இருக்கட்டு. பூண்டு இடித்து போடுவேன், 12 சின்ன வெங்காயம், 10 கருவேப்பிலை நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, டர்மரிக், காயம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், 2 தக்காளி, உப்பு போடுவோம். சீக்கிரம் வதங்கிட்டு நல்லெண்ணெயில் வேணாலும் செய்யலாம். தேங்காய் எண்ணெயில் செய்தால் கொஞ்சம் எதேசம் ஒரு பிரியாணி மாதிரி வரும். டேஸ்ட்டில் இருக்காது, பிரியாணி மாதிரி கொஞ்சம். அப்படியே வெட்டி போட்டிங்கன்னாக்கா யாருக்கும் தொண்டையிலையும் சிக்காது, தூக்கியும் போட மாட்டாங்க. அதனால தான் அதோட சத்து ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் நான் வெட்டி போடாது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி குழைவாக வரணும். வந்தப்புறம் இன்னும் கழுவி 2 தண்ணி கழுவி ஊற வச்சிருக்க அரிசியை போடுவோம். அரிசியை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். தண்ணி ஊற்றி கொடுப்போம். கொஞ்சம் கொல வேணும்னா 3 கப்பு தண்ணி ஊற்றணும். 1க்கு 3, 1க்கு 2.5 வைக்கலாம். அளவு நீங்கள் வச்சுக்கிடுங்க. தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடணும். மூடி 2 விசில் போடுங்கன்னா 2 விசில் போட்டால் போதும். மூடிடுவோம். திறந்து பார்க்கலாம்.
அதிகம் குழஞ்சி போகாமல் நல்லா சாப்பிட்டா. இப்போ அதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு கார்லிக்கு நல்லா சாப்பிட்டா பொடி பொடியாக அரிஞ்சது போடுங்க. அப்புறம் 1/4 கப்பு தேங்காய், மல்லி இலை கொஞ்சமாக, அளவுக்கு பட்டர் சேர்க்க நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீ சுட சுட சாப்பிட வேண்டியதுதான். சுட சுட கோயம்புத்தூர் அரிசி பருப்பு சாதம், கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொங்கு பிரியாணின்னு சொல்லலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழம்பு ஒன்றும் வைக்காண்டாம். பிஸியான காலையில் டக்குன்னு இதை செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் ஒரு நெல்லிக்காய் ஊறுகாவோ ஒரு நாரங்காய் ஊறுகாவோ ஏதாவது ஒயிட் லெமன் பிக்கிலோ மசாலா போடாத பிக்கிலோ வச்சு சாப்பிடலாம். நீங்கள் ஆம்லேட் பிரியர்னாக்கா ஒரு பாயில்டு எக்கோ ஒரு ஆம்லேட்டோ போட்டு கொண்டு